என் தாய் கொடுக்காத தவப்புதல்வன். அவன் கொடுக்கும் தைரியத்தில் தான் என் மகளுக்கு திருமணம் முடிந்தது, மகனுக்கு திருமணம் முடிந்தது. என்னுடைய நிம்மதிக்கு ஒரே ஒருவன் இருக்கிறான் என்றால் கனி. கனி என்ற பிள்ளை காவை கட் பண்ணிட்டு நீ அப்படி சொன்னா சொந்த ஊர் கிளம்பி. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நாசர் சார், இளவரசி சார் உங்களுக்குலாம் பிடிக்கும். சமுத்திரக்கணி சார் நடிச்சுட்டே இருக்காரு. தம்பிராம என்ன காணுமே சொன்னாங்களா? அப்பா பஸ்ஸுக்கு இதை விட என்ன நாசர் சார் வாழ்க்கையில். சென்னைக்கு வந்தீங்க, என்ன சம்பாரிச்சிங்க? மனைவியை கூப்பிட்டு வந்தோம், ஒரு மகளை சம்பாரிச்சோம். இதெல்லாம் தானா நடந்ததுயா. நீனா என்ன செஞ்ச? என் அன்பு தம்பி சமுத்திரக்கனியை நான் தம்பியாக பெற்றிருக்கிறேன். சுகாசினி மேடம்லாம் போயிட்டு அது என்ன பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நானும் மணியும் 70 வயது ஆன பிறகு போய் உட்காந்துக்கோன்னு சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் நான் கூப்பிட்டு நானுமே போனேன். அங்கே போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வந்தேன். அமைதிக்கு தானே சார் எல்லாம் அலைகிறோம். மகனின் சந்தோஷம் என்று சொந்தமாகுமா? மகளின் நிம்மதி எனது நிம்மதியாகுமா? என்னை மகிழ்ச்சி செய்யக்கூடிய உரிமையை அடுத்தவரிடம் கொடுத்து விட்டு நான் நிகழ்காலம் இனி எதிர்காலம் வருங்காலத்தினுடைய என்னுடைய நிம்மதிக்கு ஒரே ஒருவன் இருக்கிறான் என்றால் கனி. ரஜினி சார் இந்த படத்துக்கு பாராட்டினது. ஆமா சார், புகழா வாங்கி வாங்கி மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சுட்டு இருக்கிறார். ஸ்டார் அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் நூல் பிரசன்ஸ் திருமாணிக்கம் வெற்றி விழா. டைட்டில் ஸ்பான்சர் பை ஜிடி ஹாலிடேஸ். அசோசியேட் பார்ட்னர் டெலிசியஸ் கேப். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம். வென்யூ பார்ட்னர் சிம்ஸ். ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. அடுத்த விருதை வழங்குவதற்காக தம்பிராமையா அவர்களை மேடை கழிக்கிறேன். அவரோட சேர்ந்து சின்னி ஜெயந்த் அவர்களையும் வீடு கிடைக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் உருவம் இல்லாத அல்லாஹ், அம்மா அப்பா இல்லாத சிவன், 33 வருடங்களுக்கு பிறகு ஆயுசு இல்லாத ஏசையா. ஆக இல்லாதவர்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். இருந்து கடந்து உள்ளே செல்ல போகிறோம், கடவுளிடம் செல்ல போகிறோம். அதனால் நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, பாட்டிங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க. கடந்து உள்ளே செல்வதற்கு முன்பு நடந்து செல்லும் வாழ்க்கையில் மனிதம் வேண்டும். அந்த மனிதத்தை சொல்லுகிற படம் தான் இந்த மாணிக்கம். நல்லா முதல் இயக்குகிற பொழுது நாசர் சார் இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது. அன்னையிலிருந்து அவர்னா எனக்கு உள்ளுக்குள்ளே பெரிய வாய்ப்பு. இங்கே சொன்ன பொழுது தான் தம்பி நந்தா பெரியசாமி சொன்னதில் நான் 10% கூட பண்ணலை. அதே விஷயந்தான் அன்னையிலேருந்து. நான் ஒரு சீன் சார் நீங்கள் எப்படியா பண்ணிடுவீங்க அப்படின்னா, தம்பி நீங்கள் நடிச்சு காமிங்கன்னு ஒரு ரவுண்ட் ராலி செட்டப். அந்த டயலாக் சொன்ன அந்த மாடுலேஷன் அப்படியே சொன்னாங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு 2 இன்ச்சு திமிரு தலைக்கு மேலே வளர நினச்சா சட்டக்கு நடிச்சு கீழே இறங்கிரும்ல. ஸோ அதை பாதி இந்த படத்தை பொறுத்து நான் பார்த்தது, ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துவதற்கு உருவம், ஒரு இமேஜ் தேவைப்படுகிறது. இந்த இடத்துல நாசர் சார் போட்ட அந்த வித்து தான் மிகப்பெரிய ஆலமரமாக வளர்வதற்கு காரணமாக இருந்தது, என் தம்பி சொன்னதை போல். ஸோ அது இங்கே நடந்திருக்கு நல்ல விதமாக. என் தாய் கொடுக்காத தவப்புதல்வன் இன்றைக்கி ஒரு இமேஜோடு வாழ்கிறது என்பது இந்த அவசர உலகத்தில் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பின்னால் நிறைய பொருளாதாரத்தை தியாகம் பண்ணணும், நேரத்தை தியாகம் பண்ணணும், உழைப்பை தியாகம் பண்ணணும். நேரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒரு விதத்தில் நண்பர்களுக்காகவும் தான் நேசிக்கக்கூடிய கலைக்காகவும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் என் அன்பு தம்பி கனி. சென்னைக்கு வந்தீங்க, என்ன சம்பாரிச்சிங்க? மனைவியை கூப்பிட்டு வந்தோம், ஒரு மகளை சம்பாரித்தோம், மகனை சம்பாரிச்சோம். இதெல்லாம் தானா நடந்ததுயா. நீனா என்ன செஞ்ச? என் அன்பு தம்பி சமுத்திரக்கனியை நான் தம்பியாக பெற்றிருக்கிறேன். அவ்வளோதான். அவன் கொடுக்கும் தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். என் மகளுக்கு திருமணம் முடிந்தது, மகனுக்கு திருமணம் முடிந்தது. நிகழ்காலம் இனி எதிர்காலம் வருங்காலத்தினுடைய என்னுடைய நிம்மதிக்கு ஒரே ஒருவன் இருக்கிறான் என்றால் கனி.
அவனும் கனி என்ற பிள்ளை காவை கட் பண்ணிட்டு நீ அப்படின்னு சொன்னானா சொந்த ஊர் கிளம்பிடுவேன் நான். ஸோ இதுதான் மனிதம். ஒரு உணர்வோடு ஒரு உணர்வு என்பது ஒத்துப்போவது என்பது ஒரு உணர்வோடு 100 உணர்வு ஒத்துப்போகாது. ஒரு உணர்வோடு சமதளத்தில் இன்னொரு உணர்வு ஒத்துப்போக வேண்டும். ஸோ அந்த வகையில் இந்த மாணிக்கம் படம் இப்போ சமீபத்தில் நான் கோயம்புத்தூருக்கு அனன்யாஸ் நானா நானி இந்தியில் தாத்தா பாட்டின்னு நாசர் சார் இளவரசர் சார் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் 6 அப்படின்னு சொன்னி சார் 6 15 வருடங்களுக்கு முன்பு இந்த 60 வயதை கடந்தவர்களுக்கான ஒரு சிந்தனையின் ஒரு வெளிப்பாடு. ஒரு பெண் மகேஸ்வரி அண்டு யுவராஜ் அவர்களுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அங்கே போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வந்தேன். அப்படியே இதயம் என்பது ரொம்ப கைக்குள்ள அப்படியே இதயம் உள்ளதானே இருந்துச்சு. இதயம் வந்து வலது கைக்கு வந்து அப்படி தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு மனசு. அவ்வளோ பெரிய சாதனையாளர்கள். ஒரு 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 கலெக்டர் உருவாக்கியிருக்கார் பாருங்க சார். ஒரு கலெக்டர் உருவாக்கிட்டார் நிற்கிறார் பாருங்களா. இங்கே கலெக்டர் அழைத்தவர்களை அவர் நேசித்த கலை அழைத்து வந்திருக்கிறது. ஸோ கலை போராளிகள் தான் சார். என் அன்பு தம்பி ஹீரோ ஆரி உட்காந்துருக்கான். எதுக்கு? இந்த படம் முழுக்க வியாபித்து வந்திருக்கிறானா தம்பி சாம்ஸு பாரு. எதற்காக? இந்த கலை ஒரு நல்ல உணர்வை கடத்துவதற்கு. அதே போல் தான் பாருங்கள் தம்பி வந்திருக்கிறான். இவெல்லாம் வந்து எங்கே மைனாவில் தவறு விட்டியா இங்கே உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஸோ நல்ல உணர்வு. அதே போல் தான் நாங்களாவது இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கோம், 10 காசு சம்பாரிச்சிருக்கோம். நீங்கள் அத்தனை பேரும் இந்த படத்தினுடைய கொண்டாட்டத்தில் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ இதுதான் இது மனிதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வு இல்லை என்றால் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்க முடியாது. அதை தாண்டி தம்பி நந்தா பெரியசாமி சொன்ன போல் ஷகிலா மேடம் சல்யூட் உங்களுக்கு. அவன் மேடையில் ஆரம்பிக்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க்கை சிம்பிளாக சொல்கிறேன். வாழ்க்கை என்பது ஒற்றை வார்த்தை, 4 எழுத்து, வா இல் இக்கை. ஆனால் இந்த 4 எழுத்தில் 6 சொல் இருக்கிறது. வா பாசிட்டிவ், பிறந்துட்டீலடா, வா வா, வாழ் கூர்மையோடு வாழ், வா வாழ். வாக்கை நீ தாய் தந்தைக்கு கொடுத்த வாழ்க்கை, சம்சாரத்துக்கு கொடுத்த வாக்கை, சமுதாயத்துக்கு கொடுத்த வாக்கை. வாகை வாகை சூடு. கை நீ உயர்ந்து விட்டால் அடுத்தவனுடைய கையை பிடித்து மேலே இழு. நீ தாழ்ந்து கிடந்தால் சரியான ஒருவனை கையை பிடித்து மேலே வந்து விடு. கை அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை வா வாழ், வாக்கை வாகை கை. வாழ்க்கை ஒற்றை வார்த்தை, 4 எழுத்து, 6 சொல் இருக்கிறது. வாழ்க்கை ரொம்ப புனிதமானது. இதை அனுபவித்து செய்வதற்கு எனது அன்பு தம்பி சில பேருக்கு அறிவு அடுத்த தளத்துக்கு நகர்த்தி செல்லும், சில பேருக்கு ஒழுக்கம் அடுத்த தளத்துக்கு நகர்த்தி செல்லும். நந்தா பெரியசாமியை அறிவும் ஒழுக்கமும் சமதளத்திலிருந்து அழைத்து செல்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். சார் நீங்களும் சமுத்திரக்கனி சாரும் ஸ்க்ரீனில் வரும்போது அந்த படத்தோட ஹீரோயின்ஸோட கெமிஸ்ட்ரியே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு 2 பேருக்கு கூடிய கெமிஸ்ட்ரி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ரசிச்சிருக்கோம். என்ன மேஜிக் சார் உங்கள் 2 பேருக்குள்ள? அதைத்தான் அனன்யாஸில் சொன்னாங்க சார். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் போட்டாங்களாம் மாணிக்கத்தை. என்ன சார் ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் போட்டிருக்காங்க. சுகாசினி மேடம்லாம் போயிட்டு அது என்ன பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நானும் மணியும் 70 வயது ஆன பிறகு அந்த அனன்யாஸில் போய் உட்காந்துக்கோன்னு சொன்னாங்க. அதான் ஜஸ்ட் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு நானுமே போயினேன். எப்படி அமைதிக்கு தானே சார் எல்லாம் அலைகிறோம், அமைதிக்கு தான் அலைகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. மனைவியின் சந்தோஷம் என் சந்தோஷமாகுமா? மகனின் சந்தோஷம் என் சொந்தமாகுமா? மகளின் நிம்மதி எனது நிம்மதி ஆகுமா? எனது நிம்மதி என்னிடம் இருக்குது. என்னை மகிழ்ச்சி செய்யக்கூடிய உரிமையை அடுத்தவனிடம் கொடுத்து விட்டு நான் உன்னை மகிழ்ச்சி செய்வது எது? மனிதம். இவன் தான், இவனுடைய படைப்பு தான். ஸோ அங்கே நாங்கள் போகிற பொழுது சமுத்திரக்கனி சார் நடிச்சுட்டே இருக்காரு, தம்பிராம என்ன காணுமே சொன்னாங்களாம். ஒரு பெரிய சொல்கிறாருங்க வந்து அப்பா பஸ்ஸுக்குள்ள ஒரு இதை விட என்ன நாசர் சார் வாழ்க்கையில் ஸோ அப்பா அப்படின்னாங்க. ஸோ அது என்னமோ தெரியும், முந்தின சென்மத்தினுடைய ஒரு விஷயந்தான். அது மகிழ்ச்சியாக இருக்குல்ல, இவ்வளோ இப்படி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறல, அதுதான். ரஜினி சார் இந்த படத்துக்கு பாராட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. நீங்கள் அந்த பாராட்டு வந்தோன்னு எப்படி சார் இருந்தது? ஆமாம் சார், புகழாக வாங்கி வாங்கி மூட்டை மூட்டையாக குமிச்சு வச்சுருக்கிறாரு. அடுத்தவங்களுக்கு நல்ல படைப்புகளுக்கு புகழும்ல, அது அவர்களுடைய கடமை சரியாக செய்கிறாங்க. கனியண்ணா பற்றி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பேசி வந்து பார்த்துருப்போம். அவரோட நல்ல எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஏவி நம்ம பார்க்க போகிறோம். சமுத்திரக்கனி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார் அந்த ஓரிரு வார்த்தைகள் சார். எமோஷனல் மூமெண்ட் தான்ண்ணா.
ஸ்டார் அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் நூல் பிரசன்ஸ் திருமாணிக்கம் வெற்றி விழா டைட்டில் ஸ்பான்சர் பை ஜிடி ஹாலிடேஸ் அசோசியேட் பார்ட்னர் டெலிசியஸ் கேப் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வென்யூ பார்ட்னர் சிம்ஸ் ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.